بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது கிளை, மாவட்டம், மாநிலம், அதே போல மாநில பொதுக்குழு, இது மாதிரியான கட்டமைப்போடு தான் நிர்வாகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு கிளை நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிளை தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், இது மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அதே போல மாவட்டத்திலும் இருக்கிறது, மாநிலத்திலும் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு என்பது ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிர்வாகம் என்பது நிர்வாகத்தை கொண்டு நாளைக்கு மறுமையில் சிறப்பான ஒரு நன்மையை நம்ம அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் நிர்வாக கட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகம், நாம் மாவட்ட தலைவர், செயலாளர், கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் என்பது போன்ற பதவிகள் நம்மை அலங்கரிப்பதற்கு அல்ல. வேற வேற இயக்கங்களோ அமைப்புகளோ அல்லது கொள்கை சார்ந்த அல்லது கொள்கை அல்லாத பல அமைப்புகள்ல இது மாதிரி நிர்வாக கட்டமைப்புகள் என்பது இருக்கிறது. அந்த அமைப்புகள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குறிப்பிட்ட பொறுப்புக்காகவே அவங்க கடுமையாக போராடுவார்கள். ஒரு செயலாளர் பதவின்னு சொன்னா அவ்வளவு போராடுவாங்க, ஒரு தலைவர் பதவின்னா அதுக்கு அவ்வளவு போராடுவாங்க, ஒரு பொருளாளர் பதவின்னு சொன்னா அதற்காக அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. இப்படியாக வெவ்வேறு அமைப்புகள், அரசியல் சார்ந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்பது அந்த பதவியை அடைவதற்காக நிறைய மகிழ்ச்சியையும் நிறைய பலன்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடைகிறார்கள். ஆனா நம்ம ஜமாத்தில் உருவாக்கப்பட்ட நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க மறுமையை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட நிர்வாகம். இங்க யார் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டும், தாங்கள் ஜொலிக்க வேண்டும், தங்களுடைய பெயர் நாளைக்கு ஒரு பெரிய ஃபேமஸா வரணும், அல்லது இன்னாறு நிர்வாகத்தில் இருக்கும்போது நிறைய செயல்பாடுகள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புக்கு கிடையாது. நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு முழுக்க முழுக்க இறையச்சத்தோடு, இக்லாசோடு அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப வலியுறுத்தி பல கட்டங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி ஒரு பொறுப்பை கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க என்று கேட்கிறார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த பொறுப்பை கொடுக்கல. கொடுக்காம இருக்கும்போது என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பலகீனமான ஆளு, நீங்கள் பலகீனமான ஒரு நபராக இருக்கிறீர்கள், பொறுப்பு என்பது அமானிதமான விஷயம், யார் இதை சரியாக செய்கிறார்களோ, கரெக்டாக பேணுகிறார்களோ அவர்களுக்கு அது நாளைக்கு மறுமையிலே நன்மையாக அமையும். யார் இதை அலட்சியமாக வைத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் இதில் கவனமற்று இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அந்த பொறுப்பின் காரணமாக அவர்கள் துன்பத்தை சந்திப்பார்கள் என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். இன்னைக்கு கிளை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் என்று எந்த ஒரு கட்டமைப்பில் நீங்கள் இருந்தாலும் ஒரு அமானிதத்தை பெற்றிருக்கிறீர்கள். அமானிதத்தை சுமந்தவர்கள் அதிலே எப்படி இக்லாசோடு உலகமையோடு நடக்க வேண்டும், நடக்க முடியும் என்பதை நீங்க என்ன செய்யணும், கவனமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய பல பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அதுல ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு கேட்டா, வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வஅதிஹிம் ராவூன்,
அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளையும் அமானிதங்களையும் பேணுவார்கள். அப்ப நிர்வாகம் என்பது வாக்குறுதியும் வருகிறது, அமானிதமும் வருகிறது. நிர்வாகத்துல ரெண்டுமே இருக்கும். நாளைக்கு வர்றேன், நாளைக்கு அதை செய்யறேன், நாளைக்கு இப்படி செய்யறேன், அல்லது நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டேன் நான் அப்படி செய்யறேன். எதையாவது வாக்குறுதி இல்லாத நிர்வாகமே கிடையாது. அப்ப நிர்வாகம் என்று சொன்னால் அதிலே வாக்குறுதி இருக்கிறது, நிர்வாகம் என்று சொன்னால் அமானிதம் இருக்கிறது. மூமினுடைய பண்பு என்னவாக இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? நம்பிக்கை கொண்டவர்கள், ஒரு மூமீன்கள் தங்களுடைய அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் சரியாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம நிர்வாகத்துக்கு வந்துட்டோமா? விரும்பாம கூட வந்திருக்கலாம், நிர்பந்தித்து வந்திருக்கலாம். சில பொதுக்குழுக்கு நீங்க போவீங்க, நீங்க எதிர்பார்க்காம உங்களை தலைவர் ஆக்கிடுவாங்க, செயலாளர் ஆக்கிடுவாங்க. அப்போ வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்? அடுத்து 3 வருஷம் நீங்க அதுல பயணிக்கிறீங்க. நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, நான் தான் இந்த பொறுப்புக்கு என்ன நிர்பந்தித்து நீங்க வச்சுட்டீங்க, அதனால நீங்க 3 வருஷம் நீங்க வேதனையை சுமக்கணுங்கிற மாதிரி நடவடிக்கையை இருக்கக்கூடாது. வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அமானிதத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஹக்கை என்ன செய்யணும்? நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும். நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கெல்லாம் போய் எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம இந்த நாட்டினுடைய அதிகாரிகளாக தேர்வு செய்யப்படல, இந்த நாட்டினுடைய மிக முக்கிய எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ தேர்வு செய்யப்படல. அப்படியான ஊழல் மிக்க துறைகளுக்கு நம்ம தேர்வு செய்யப்படல. நாம எதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம்? நம்ம பகுதியினுடைய நன்மைகளை அதிகப்படுத்த. பெண்கள் பயான், ஆண்கள் பயான், புயல் வந்துச்சு அதுல உதவி செய்யறது, கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களப்பணி ஆற்றுவது. நம்ம அஜெண்டாவுக்கு ஓய்வே கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் ஓய்வு இருக்கிறது, முடிவு இருக்கிறது, ரிட்டையர்ட் ஆயிடுவான். ரிட்டையர்ட் ஆகாத ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் சுமந்திருக்கக்கூடிய நன்மைதான். சிலர் இருக்கிறார்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மரலாத்தில்லாகி, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய பாக்கியத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? இறைவன் இரக்கமுடையவனாக, அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறதை நீங்க பாக்குறீங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பணியை சுமக்கும் போது கண்டிப்பாக நமக்கு எண்ணற்ற பணிகள் இருக்கிறது, ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை ஒழுங்காக சீராக செய்தால் நிர்வாகம் என்பது சிறப்பாக இருக்கும். நிர்வாகத்தை ரப்புல் ஆலமீனே என்ன செய்வான்? கற்றுக் கொடுப்பான். நிர்வாகத்துல என்னென்ன ஒழுங்கலா இருக்கு? இப்ப மசூரா செய்யணும், மினிட் புக் எழுதணும், இதெல்லாம் சொன்னாங்க. அதே போல நிர்வாகத்தை அமைக்கணும், கணக்கு வழக்குகளை சரியா வைக்கணும், சக நிர்வாகிகள்கிட்ட இணக்கமா நடந்துக்கிடணும். அதே போல வசூல் முறைகளை ஒழுங்குபடுத்தணும், அக்கவுண்ட் கிளைக்கு மெயின்டைன் பண்ணணும். இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நிர்வாகத்துக்கு என்று ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அதுல முதன்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா மசூராவை சொல்லிக்கிடலாம். மசூராவை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பல நேரங்களில் அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் நீங்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் செவியிட்டிருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றான்? காரியங்களில் நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஆலோசனை செய்து கொண்டால் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தவக்கல் வைத்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறத பாக்குறோம். இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹி, நீங்கள் காரியங்களிலே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள். யார் தவக்கல் வைக்கிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மசூரா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். தவக்கல் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மசூராக்களை சரியாக சீராக செய்கிறீர்களா அப்படிங்கறத நீங்க உங்க மனசாட்சிப்படி நீங்க ஒரு ஓட்டம் போட்டு நீங்க பாருங்க. ஒரு மாசத்துல குறைஞ்சது 4 மசூராக்கள் பண்ணணும். வாரத்துல ஒரு மசூரா கம்பல்சரியா பண்ணணும். மசூராக்களை கம்பல்சரியாக திட்டமிட்டு செய்யணும். ஒரு 1 hour 2 hour அல்லது ஒரு 3 மணி நேரம், இது மாதிரி ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டு மசூராக்கள் நடக்க வேண்டும். அதிகப்படியான நேரங்களிலே மசூரா செய்வாங்க, 7 மணி நேரம் மசூரா செய்வாங்க, அதுவும் அதாபு தான்.
ஒரு மசூரான்னு சொல்லி 10 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் உட்கார்றது. அடுத்த மசூராக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அடுத்து எங்க வீட்டுல பிரச்சனை, கடை வியாபாரம், எங்க மனைவிக்கு வைத்த வழி, இப்படி போயிடும். அப்போ மசூரான்னு சொன்னா கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பது ஒன்று. மசூராவை நேரம் குறிப்பிட்டு ஆரம்பிக்க வேண்டும். 9 மணி மசூராவா, 8:50க்கு நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி 10 மணி மசூராவா, 9:50க்கு நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அனைவரும் இருக்க வேண்டும். 10 பேர் இருக்கிறீங்களா, 5 பேர் இருக்கிறீங்களா, 7 பேர் இருக்கிறீங்களா, அனைவரும் சீராக ஒரே நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு முன்னதாக இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு வைத்த வழி, ஒரு நெருக்கடி, ஒரு வியாபார பிரச்சனை, ரொம்ப அதீத பிரச்சனை என்று இருந்தால் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் மற்ற நேரங்களிலே குறிப்பிட்ட நேரங்களில் மசூராவில் கலந்து கொள்ள வேண்டும். அதுவும் முன்னதாக கலந்து கொள்ள வேண்டும். யார் வளமையா முன்னதாக சரியாக கலந்து கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் நிர்வாகத்திற்கு தகுதியற்றவர்கள். அவர்களால் நிர்வாகம் வேதனையை சுமக்கும். யார் ஒரு 10 மணி மசூராவா, 10:30க்கு வருகிறார், 10:45 வருகிறார், வராமல் இருக்கிறார். வராம பிறகு கேள்வி வேற கேட்பாரு. இதை ஏன் இப்படி எடுத்தீங்க, அதை ஏன் அப்படி எடுத்தீங்க, நான் வந்திருந்தா அப்படி செஞ்சிருப்பேன், நான் வந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பேன், வந்திருக்கணும் சொல்லி இருக்கணும். அதையெல்லாம் செய்யாம இதையே ஒரு பொழப்பாக வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால், என்னிடம் சொல்லி இருந்தால், நான் வந்திருந்தால், நான் கருத்து சொல்லியிருந்தால் இப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்தினுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் வாழ்க்கையில இருப்பாரே தவிர நிர்வாகத்தில் ஒரு காலம் ஜொலிக்க மாட்டார். நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையை கரெக்டா செய்யும் போதுதான் நிர்வாகத்துல மசூரா என்பது சீராக இருக்கும். இல்லாட்டா சீர்கட்டு சின்னாபனமா போயிடும். அதே போல 7 நிர்வாகிகள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 7 பேரும் மசூராக்கு வரணும். 6 பேர்னா 6 பேர் வரணும். 2 பேர் வரல, வரமாட்டாங்க. அடுத்து 2 மசூரா கழிச்சு வருவாங்க. அப்போ முதல் மசூரா பேசப்பட்டதனுடைய நிலை என்ன? அவர் வரலங்கிறதுக்காக காத்துட்டு இருக்க முடியுமா? அவர் வரலங்கிறதுக்காக முடிவுகள் எடுக்காம இருக்க முடியுமா? அவருக்காக நிர்வாகத்தில் இருக்கிறோமா, யாருக்காக இருக்கிறோம்? அப்போ இந்த நிர்வாகம் என்பது நேரத்தில் சரியாக செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, பழகுங்க. இதுதான் அல்லாஹ் வாக்குறுதிங்கிறான். இதை போய் நீங்க எங்க போய் படிக்கணும்? இதுக்கு பெரிய கல்வி கூடங்கள், IAS அதிகாரத்தில் போய் படிச்சுக்கிட்டா வரணும்? இது ஒரு சாதாரண ஒரு LKG மேட்ரு. இது உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்கலாம். வியாபாரம் பண்றீங்க, இங்க வியாபாரம் பண்ணாத ஆட்கள் கிடையாது. பல்வேறு விதமாக வேறு வேறு நபர்களோடு தொடர்புடைய வியாபாரங்கள் செய்யக்கூடிய நன்மக்கள் தான் நம்ம இருக்கிறோம். வியாபாரத்துல 2 வகையான நபர்கள் இருப்பாங்க. குடுக்கல் வாங்கல்ல சரியா நூல் இலை மாதிரி சொன்ன டேட்ல செக் போயிடும், சொன்ன டேட்ல கேஷ் ஆயிரும், சொன்ன டேட்ல சரக்கு கை மாறிடும், சொன்ன மாதிரி கை மாறிடும். இந்த வியாபாரிக்கும் இன்னொரு வியாபாரி இருக்கிறாரு. சொன்ன டேட்ல செக் போகாது, உடனே கேஷ் போகாது, வாங்கினவன் செத்தான், அவன் அழுது ஒரு 3 மாசம் ஆன பிறகுதான் அவனுக்கு பணமே போகும். இப்படியான ஒரு வியாபாரி இருக்கிறார். இதுல ஜொலிக்கக்கூடியது யார்? யார் ஜொலிப்பார்கள்? யார் பேர் வாங்குவார்கள்? யார் பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள்? யார் அதற்குரிய நன்மையை அடைவார்கள்? யார் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவார்கள்? யார் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள்? அப்ப வியாபாரத்திலேயே நீங்க இதை பாக்குறீங்க. அதே போலதான நிர்வாகம். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இது வியாபாரம் நிர்வாகம்னு. வியாபாரத்துல இந்த உலகத்துல பொருளாதாரம் கிடைக்குது. நிர்வாகத்துல கிளை மாவட்டத்துல பொறுப்புல இருந்தா எனக்கு என்ன பொருளாதாரம் கிடைக்குதா? சம்பளம் கிடைக்குதா? நேர்மையா கரெக்டா டைமுக்கு அதுக்கான பொருளாதாரத்தை நீங்க தர்றீங்களா? அப்படிங்கிற ஒன்று நமக்கு பொருந்துமா? அப்படியான கேள்வி நமக்கு பொருந்துமா? அல்லாஹ்வினுடைய கூலியை நம்பி நம்ம பணியில நிக்கிறோம். இறைவனுக்காக நம்ம இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் போது நாம் சரியான முறையில் நடந்து கொண்டா அல்லாஹ் என்ன செய்வான்? அதுக்குரிய கூலியை தருவான். ஒரு நிர்வாகின்னு வந்துட்டா, தலைவர், செயலாளர், பொருளாளர் ஏதாவது ஒரு பொறுப்பு வந்துட்டோம். வந்த பிறகு அந்த அமானிதத்தை சுமந்த பிறகு நாம் நேர்மையாக சரியாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அடுத்து மஸ்ராவில் பேசும்போது எல்லாத்தையும் குறிச்சு வைக்கணும். குறிச்சு வைக்காத பழக்கம் உடையவர்களாலையும் நிர்வாகத்தில் ஜொலிக்க முடியாது. நீங்க நல்லா விளங்கிக்கணும். நிர்வாகத்தில் நான் ஜொலிக்கவே தேவையில்லை பாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது வேற. அது 3 வருஷம் ஆனாலும் அது அதாபு தான். 3 வருஷம் 6 வருஷம் இருந்தாலும் அவரால் நிர்வாகம் எந்த நன்மையும் அடையாது. யார் 1 மாசம் இருந்தாலும் சரி, 2 மாதங்கள் இருந்தாலும் சரி, என்னால் நிர்வாகத்துக்கு பயனடைய வேண்டும், நான் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ
நினைக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இதை சொல்றோம். இந்த மசூரால இருக்கக்கூடியவங்க அதை நோட் செய்து கொள்ள வேண்டும். என்ன சின்ன சின்ன 4 வேலை தான் இருக்கும். ஒரு மாசத்துல ஒரு கிளை நிர்வாகத்துல ஒரு நிர்வாகி எத்தனை வேலையை பெறுவாரு? ஒரு 4 வேலை பெறுவாரா? ஒரு 2 வேலையை நீங்க கொடுப்பீங்களா? அதை கூட நோட் பண்றது இல்லை. என்ன செய்யறது? ஒரு பணியை கொடுப்போம், ஒரு மசூரா கடந்துரும், அடுத்த மசூரா கடந்துரும், 2 மாசம் ஆயிரும். அப்போ யார் பணி கொடுக்கிறாரோ அவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு, யார் பணியை பெறுகிறாரோ அவர் நோட் பண்றது இல்ல. 2 மாசம் ஆன பிறகு புதுசா ஒருத்தர் அஜெண்டா எடுத்து வைப்பாரு. ஏங்க இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்கும், வானத்தை பூமியை கட்டினா நல்லா இருக்கும், இப்படின்னு பயங்கரமான திட்டங்கள்லாம் சொல்லுவாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஏங்க இதை தானங்க 2 மாசத்துக்கு முன்னால மசூரால பேசி இன்னாருக்கு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னோடனே அந்த பொறுப்பு யாரை பெற்றாரோ அவர் தான் அந்த அஜெண்டாவே வைப்பாரு. ஆமாங்க நான் மறந்துட்டேங்க, எனக்கு தானே நீங்க கொடுத்தீங்க. அப்ப இவர் எந்த பொறுப்பை பெறுகிறாரோ அதை நோட் செய்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இவர் இல்லை. அப்ப இது நிர்வாகத்துல இதை விட வேதனை என்ன இருக்கு சொல்லுங்க? ஒவ்வொன்றையும் நினைவூட்டிக்கிட்டேவா இருக்க முடியும்? உனக்கு அதை தந்தேன், உனக்கு இதை தந்தேன், நீ இதை இப்படி செய்ய அதை அப்படி செய்யணும், ஒவ்வொன்றையும் ஒருத்தர் நினைவூட்டி கொண்டே இருந்தால் அவனுக்கு வெறுப்பு வராதா? வழி நடத்தக்கூடியவர்களுக்கு வெறுப்பு வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, மசூராக்களில் நீங்கள் எதை உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை நீங்க என்ன செய்யுங்க? கண்டிப்பாக நோட் செய்யுங்கள். அதுவும் இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால ரொம்ப இலகுவாக உங்களுடைய மொபைல் போன்லயே நோட் செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுலயே நோட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அழகா நீங்க நோட் அப்படி வரிசையா உங்களுக்கு புரிந்த மொழியில நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், நோட் செய்து வைத்துக் கொண்டால் என்னைக்கு வேணாலும் எடுக்கலாமே, மெயில் ஆக்கலாம், ஃபாலோ செய்யலாம். இலகுவான முறையிலே நிர்வாகத்தை கொண்டு போதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் இதுல நம்ம தேர்ச்சி உடையவர்களாக இன்னும் ஆகாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக நிர்வாகிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா அதே ஆளு கடை வியாபாரம்னா கரெக்டா இருப்பாரு, அது என்ன மாதிரி நோட் பண்ணுவாருங்கிறீங்க? 1க்கு 4 திருப்பி எவ்வளவு ஜி? 555 பைசா, 5 பைசா வரைக்கும் கரெக்டா ஞாபகம் இருக்கும். அவன் பணத்தை கடன் கொடுக்கும் போது 500 ரூபாய் கொடுத்துருவான், 55 பைசா கரெக்டா கொடுக்க மாட்டான். 55 பைசா நீங்க தரணும், அதுல தான் எல்லாமே இருக்குது, டாக்ஸ் இருக்கு, வரி இருக்குன்னு சொல்லி டாக்ஸ்னா என்ன, வரினா என்ன, எல்லாம் ஜிஎஸ்டினா என்னன்னு அவ்வளவு அழகா பாடம் எடுப்பாரு. அப்போ தன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கவனம் நிர்வாகத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போதுதான் அமானித்தை சுமந்தக்கூடியவர்கள் அதற்குரிய நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அடுத்து நீங்க பாருங்க, கிளை நிர்வாகம் இருக்கிறது. கிளை நிர்வாகத்துல அக்கௌண்ட நீங்க மெயின்டைன் பண்ணுங்கிறோம். ஆனா எல்லாரும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. பல நேரங்கள்ல கிளைக்கென்று அக்கௌண்ட் நிறைய பேர்ட்ட இல்ல. பல இடங்கள்ல எப்படி இருக்கிறது? கிளையினுடைய அக்கௌண்டில் முன்னாள் நிர்வாகியா இருக்கக்கூடிய தலைவர், முன்னாள் நிர்வாகி இருக்கக்கூடிய பொருளாளர், அவங்களுடைய பேர் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கிளை நிர்வாகம் உங்களுடைய அக்கௌண்டை கிளை நிர்வாகத்தினுடைய பெயரில் மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பேங்க சந்திச்சு போய் உங்களுடைய பெயரில் அந்த கரண்ட் நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரில் அக்கௌண்டை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரங்கள் பிடிக்குமா? அதிக நேரம் ஆகுமா? சின்ன வழிகாட்டுதல்கள், அதை கூட நம்ம என்ன செய்யறது இல்ல, சரியாக செய்யாத மக்களாக இருக்கிறோம். செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எப்படி செய்யறாங்க? உடனே செய்யணும். நம்ம சொல்றது அதுதான். எந்த பணியை செஞ்சாலும் தயவு செய்து உடனே செய்யுங்கள். லேட் செய்யாதீங்க, காலந்தாமதம் பண்ணாதீங்க. குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. எந்த அளவுக்கு விரைவாக நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கிளை நிர்வாகம் என்பது ஜொலிக்கும். அதனுடைய செயல்பாடுகள் என்பது சீராக அழகிய முறையில் இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்க கிளையில எதையெல்லாம் பேசுகிறீர்களோ அது கண்டிப்பாக மினிட்டில் எழுதப்பட வேண்டும். இதை அவங்க சொல்லியிருப்பாங்க, பல நேரங்களில் சொல்லப்படுகிறது. சொல்லாதான் இருக்கிறத தவிர எழுத்துல வரமாட்டேன். எழுத்துல வந்தாதான் நிர்வாகம். கூகுள் பே என்னாச்சு, கட்டலாமா, அதுல அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாமான்லாம் கேட்கறாங்கல்ல, அது நம்ம வேண்டான்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப என்னுடைய பேர்லயோ பொருளாளருடைய பேர்லயோ ஒரு கூகுள் பேயை கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல நிறைய அமௌண்ட்டுகளை என்ன செய்ய முடியும்? வரும், மாத்தவும் முடியும். அப்ப அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய சிக்கல்களை உருவாக்கும். பல அமௌண்ட்டுகள் வரும், என்ன வகைக்குன்னு வந்ததுன்னே தெரியாது. அட்வான்ஸ் ஆன ஒரு காலம் டெவலப் ஆன காலம், பணங்களை மாற்றுவதற்கு இலகுவான முறை. அதனால கூகுள் பே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா எவ்வளவு டெவலப் ஆனாலும் சரி வேண்டாம்.
நிர்வாகம் என்பது அதுக்கான சில முறைகள் இருக்கிறது. இன்னைக்கு நிர்வாகங்கிறது என்ன? நீங்க என்னதான் அட்வான்ஸ் ஆனாலும் சரி, எழுதி வைக்கக்கூடிய தன்மை நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டும். எதை பேசுறீங்களோ அது நிர்வாகத்துல மினிட்ல எழுதப்படணும். அதே போல என்னென்ன இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு வளர்ச்சி உடைய காலங்களா இருக்கிறது இன்னைக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றோம்னு கேட்டா, ஓட்டு போடும்போது இவிஎம் மிஷின் வேண்டாம், அதற்கு பதிலாக நம்ம வந்து சீட்ல போட்டுருவோங்கிறோம். டெவலப்பான காலம் தானே, வளர்ச்சி அடைகிறோம்ல. இவிஎம் மிஷின் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சுல. மறுபடியும் எதுக்கு ஓட்டுல வந்து எழுதி போடுறங்கிற முறைக்கு ஏன் மாறுறோம்? பாக்குறோம், இதுல குழப்பங்கள் வரும், ஃபித்னாக்கள் வரும், ஏமாத்துறாங்க, அப்படி இப்படிங்கிற ஒரு நிலைலாம் வருதா இல்லையா? அது மாதிரிதான் என்னதான் டெவலப் ஆனாலும் கூகுள் டே போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு என்ன வரும்? நிர்வாக ரீதியாக சில சிக்கல்களை உருவாக்கும். அதனால அதையும் நம்ம அக்கவுண்ட்லயே நீங்க மாத்துங்கிறோம். நிர்வாகத்துல என்னென்ன பேசப்படுகிறதோ அனைத்தையும் மினிட்ல எழுதுங்க. 4 விஷயம் தான் பேச போறீங்க, 4 தான் ரொம்ப நேரம் பேச போறீங்க. அதுக்குதான் ஏராளமான உதாரணங்கள், அதுக்குதான் 2 மணி நேரம் டைம் எடுக்க போகுது. அந்த 4 பேச போறோம், அதை என்ன செய்ய போறோம்? ரத்தின சுருக்கமா எழுதி கொண்டால் அடுத்து வரக்கூடிய மசூராக்களில் நாம் எதை பேசினோம், அதை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். எனவே கண்டிப்பாக நீங்கள் மினிட் எழுத வேண்டும், கையெழுத்து போட வேண்டும், அது பராமரிக்கப்பட வேண்டும். எழுதப்பட்ட மினிட் எங்கே இருக்கு என்று தெரியாது, அதை தூக்கி குப்பலை தூக்கி போட்டோம் பாய், இப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. சரி, வரவு செலவுகள் இன்னைக்கு ஜமாத்தை நம்பி அல்லாஹ்வுடைய கிருபையினால பல லட்சங்கள் கோடிகள் தருகிறார்கள். மாநில தலைமையா இருந்தாலும் சரி, அது கிளையாக மாவட்டமா இருந்தாலும் சரி. எதற்கு தர்றாங்க? வேற வேற அமைப்புகள்லாம் இருக்கும்போது நம்முடைய அமைப்புக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்படுகிறது? வேற எத்தனையோ அமைப்பு இருக்கிறது. வசூலை செஞ்சு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஆகா ஓகோங்கிறான். ஆனா 5 விஷயம் அவனால திரட்ட முடியல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மிகப்பெரிய ஆணி வேறாக நின்று கொண்டிருக்கிறோம். மற்றவர்களே மலைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. பணத்தை கொடுத்துறாத, பொருளாதாரத்தை கொடுத்துறாத, திருடிடுவான், மோசடி பண்ணிடுவான், ஏற்கனவே 6 கோடியை தின்னுட்டான், 20 கோடி தின்னுட்டான், இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய நேரத்தில் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இடம் கொடுக்கிறாரு, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால இன்னொருத்தர் இடம் கொடுக்கிறாரு. பொருளாதாரம் வந்துகிட்டு தான் இருக்குது. கிளைக்கும் அப்படிதான், மாவட்டத்துக்கு அப்படிதான், மாநிலத்துக்கு அப்படிதான். ஏன் தெரியுமா? ஏன் வழங்கப்படுகிறது, வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அமானிதங்களை சரியாக யார் பேணுவார்கள், அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றிருக்கிறோம். அது என்னதான் அசத்தியவாதிகளை எடுத்து சொன்னாலும் சரி, அது நிக்கிற மாதிரி இல்லை. அந்த நம்பிக்கை தகர்க்கும் போதுதான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அடி விழும். ஆனா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தகர்க்கப்படல. ஏன் படல? இன்னைக்கு பாருங்க, பொதுக்குழுவினுடைய கணக்கு கேட்கறீங்க, கணக்கு வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன சம்பளத்துக்காக ஒருத்தரையும் உட்கார வச்சிருக்கிறோம்? அப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து ஒரு நிர்வாக கணக்க மாவட்டம் கேட்குது, மாவட்ட கணக்க பொதுக்குழு கேட்குது, அதே போல மாவட்டத்தினுடைய கணக்க தணிக்கை கேட்குது, மாநிலத்தினுடைய தணிக்கை கேட்குது, மாநிலத்தினுடைய கணக்க வந்து மாநில பொதுக்குழு கேட்கிறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய 5ஐயும் 10ஐயும் ஒரு 1000ஐயும் 10,000ஐயும் இப்படி கணக்கு சொல்லக்கூடிய முறை என்பது எந்த ஒரு ஜமாத்திலேயோ நிர்வாகத்திலேயோ அமைப்பிலேயோ கிடையாது. சொல்லுவான், கணக்கு சொல்லுவான், அதெல்லாம் பெயரளவில் சொல்லப்படக்கூடிய கணக்காக தான் இருக்கும். இங்கேதான் உலக உரிமையோடு அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகுந்த அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனால, நாம இது மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால, அந்த நம்பிக்கை வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் வருகிறது. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? பால்படுத்திடக்கூடாது. நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையை பால்படுத்தி விடவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கணக்கு வழக்குல ரொம்ப சுத்தமா இருக்கணும். நேர்மைன்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து 1 மாசம் ஆகிறது, வரவு செலவுகள் ஒரு கிளைக்கு நீங்க வந்து அதை வந்து நீங்க ரெடி பண்றீங்க. அது 1ஆம் தேதி ஆச்சா, 5ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய நிர்வாக மசூராவில் அது வைக்கப்பட வேண்டும். இதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உடனுக்குடன் நடக்கக்கூடிய செலவுகளை உடனுக்குடன் எழுத கற்றுக்கொண்டவர் தான் மிகச்சிறந்த கணக்குவாதி. கணக்குவாதினா யாரு? 2 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு எழுதணும்னு நினைச்சேன், சொல்லணும்னு நினைச்சேன், பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், பில் புக்கு போடணும்னு நினைச்சேன், வவுச்சர் வாங்கணும்னு நினைச்சேன், கணக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா உருப்பட மாட்டான். யார் நினைத்தோம் என்று நாம் சொல்லுகிறோமோ அவர்கள் நிர்வாகத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நாம் தேர மாட்டோம். நினைக்க கூடாது. 100 ரூபாய் விட்டு கொடுத்துட்டோம்னா எழுதிடணும்.
1000 ரூபாய் இவற்றை கொடுத்துட்டோம்னா எழுதிடணும். அப்போ எழுதுவது என்பது உடனுக்குடன் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா? இது அல்லாஹ் சொல்றது தான் நம்ம சொல்றோம். புதுசா இதுக்குன்னு ஒண்ணு கத்துக்கிட்டு வர்ற விஷயம் எல்லாம் கிடையாது. அப்ப நிர்வாகத்தில் அந்த பொருளாதார முறை என்பது சீரான அழகிய முறையிலே செல்ல வேண்டும் என்று இருந்தால் உடனுக்குடன் நீங்கள் எழுதி பழக வேண்டும். வேற ஒண்ணுமே உங்களுக்கு தேவையில்லை. பெரிய டிகிரி இது எதுவுமே தேவையில்லை. எழுதிக்கோ. அதை மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் என்ன செய்வாங்க, அதை சரி செஞ்சுருவாங்க. கணக்கை கரெக்டா எழுதிட்டாருங்க, டேலி ஆக மாட்டுக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, டேலி ஆக்கிடலாம். கணக்கை சரியா எழுதலைங்க அப்படின்னு சொன்னா டேலி ஆக்குறது கஷ்டம். எப்போ ஒரு 5 லட்சம் கையில போயிடுச்சு, நான் திருடினவன் கிடையாது, மோசடி செய்யக்கூடியவன் இல்லை, ஆனா 5 லட்சம் டேலி ஆக மாட்டுக்கு, 2 லட்சம் டேலி ஆக மாட்டுக்குங்கிற பதட்டமே நமக்கு தேவை கிடையாது. ஏன் எல்லாத்தையும் எழுதுறோம்ல. மாநில தலைமையில கூட இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பல சி அளவுக்கு டர்ன் ஆகிறது. அதுல பல கண்காணிப்பு வளையங்களை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். பொருளாளர், அதே போல தணிக்கை, அதே போல இன்னொன்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆடிட்டர் ஒருவர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை கொண்டு அது கவனிக்கப்படுகிறது. அது இல்லாம மாநில நிர்வாகம், அது இல்லாம மாநில பொதுக்குழு. இதுல பல சி டர்ன் ஆனாலும் அங்க கொண்டு வைக்கக்கூடிய ஆட்கள் பெரிய பண்டிதர்களோ படித்தவர்களோ கிடையாது. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, 10 லட்சம் போனாலும் சரி, கணக்குல இல்லைனாலும் நீ கவலைப்படாத, பதட்டப்படாத, கண்ணீர் விடாத, கரெக்டா நீ எழுதக்கூடிய ஆளா இருந்தா டேலி ஆயிடும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு மாசம் திடீர்னு கணக்கு டேலி ஆகாது. ஒரு 4 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பார்ப்பார்கள், டேலி ஆகாது. சம்பந்தப்பட்ட அவருக்கு தான் வைத்த வழி வரும். யாருக்கு? பொருளாளருக்கு தான். நான் எவ்வளவு நேர்மையா இருந்தேன், எதையாவது சொல்லிடுவாங்களோ வச்சிருவாங்களோன்னு பதட்டமே பட வேண்டாம். கரெக்டாக எழுதி கரெக்டாக பதிவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக அது டேலி ஆகும். அதான் நிர்வாகம். அது மாதிரிதான் ஆகுது. நீங்க எத்தனை 5 எல் 3 எல் எவ்வளவு காணாம போனாலும் அப்படியே உட்கார்ந்து பார்த்தா கரெக்டா வந்துடும். ஏன் கரெக்டா எழுதுறாரு? இல்ல நான் மனசுக்குள்ள எழுதி வைக்கிற ஆளு. அப்போ கரெக்டான முறையில எழுதி வைக்கக்கூடியவர்கள் அமானிதத்தை சரியாக பேணுகிறார்கள். அப்ப பொருளாளருக்கு படிச்சுட்டு வரணுமா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் பொருளாளருக்கு படிக்கல பாய். படிக்காட்டா என்ன, இந்த ஒரு நாணயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களா இருக்கணும். ரிசிப்ட் போடணும், வவுச்சர் போடணும், பில் புக்கு கரெக்டா இருக்கணும். பில் புக்கை தொலைச்சிடக்கூடாது. மாநில தலைமை அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பில் புக்கும் என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு கட்டடங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, புது இடங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி நிவர் புயல் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டுறதா இருந்தாலும் சரி, அனைத்துமே வெளிப்படையாக யாரு கேட்டாலும் எடுத்து தூக்கி போடுற மாதிரி அப்படி ஒரு கணக்கு என்ன செய்யணும், வைத்து கொண்டிருந்தால் அதுதான் நிர்வாகம், அதுதான் தலை சிறந்த நிர்வாகம். அதற்கு தான் அல்லாஹ்வினுடைய உதவியும் இருக்கும். எப்ப இருக்கும்? இக்லாசா கரெக்டா அமானிதத்தை பெற்றிருக்கிறோம் என்று விளங்கி செய்யக்கூடியவர்களுக்கு இறை உதவி இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை வசூல் பண்ணக்கூடிய நேரத்துல ஜக்காத்து வசூல் பண்றோம்ல, ஜக்காத்து பெரும்பாலும் மாநில தலைமைக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா கடிதங்கள் அனுப்புறாங்க. அனுப்பும் போது நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு நிதி வழங்குறோம். மாநில தலைமையிலையும் சில பண்டுகள் இருக்கிறது, அது நம்ம வழங்குறோம். சில நேரங்கள்ல கிளைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜக்காத்து வசூல் பண்றாங்க. அப்படி வசூல் பண்ணுவதாக இருந்தால் தலைமையின் அனுமதி பெற்று தான் வசூல் பண்ணணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் தனிநபர் அக்கௌண்ட கொடுத்துடுறாங்க. தனிநபருடைய அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சுன்னே தெரியாது. ஒரு கிளை நிர்வாகத்துல தனிநபர் அக்கௌண்ட்ல நீங்க வசூல் என்று அறிவித்தால் ஜமாத்தினுடைய குட்விலை பயன்படுத்தி அது சமூக ஊடகங்கள்ல பரவும் போது கண்டிப்பாக லட்சக்கணக்கான பொருளாதாரம் வரும். அது ஒரு தனி நபருக்காக வருவது அல்ல, கிளையில் உள்ள ஒருவருக்காக வருவது அல்ல, ஜமாத்தினுடைய குட்விலுக்காக வருவது. நீங்க விளங்கிக்கிடணும். நான் அறிவிப்பு போட்டேன் அதனாலதான் வந்துச்சு, அந்த பேச்சே கிடையாது. நீங்கள் அறிவிப்பு போட்டதுனாலலாம் வரல. ஜமாத்தினுடைய ஒரு நேமை யார் பயன்படுத்தினாலும் அந்த உடைய நேமுக்காக 5000, 10,000, 20,000, 30,000 அனுப்புவார்கள். அப்போ ஒரு நபருக்கு அதிகப்படியான பொருளாதாரங்கள் வந்தால் அவர் அதை சரியாக எப்போ அதை சரி பண்ண முடியும்? ஜமாத்தினுடைய அக்கவுண்ட்ல அது இருக்க வேண்டும். தலைமையின் கண்காணிப்பு, மாவட்டம் தலைமையினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும், யாருக்கு எவ்வளவு வரும் தெரியாது, அந்த நபரையும் நமக்கு எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 50,000 ரூபாய் பணம் வந்திருக்கு, என்ன வகைக்குன்னே தெரியாது. ஆனா அவர் நிச்சயமா சொல்றாரு, இது ஜமாத்துக்காக வந்ததுதான், எனக்காக வந்தது அல்ல. இது மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களா?
அப்ப அவங்களையும் கெடுத்துடக்கூடாது. நாளைக்கு மறுமையில அவங்க போய் சிக்கல்ல மாத்திடக்கூடாது. அவங்களுக்கு முறையற்ற அளவுல பணங்கள் வர்ற மாதிரியும், மனுஷன் தானே, ஒரு 10,000 ஒரு 2 லட்சம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அப்படியாக குழப்பம் வராத அளவுக்கு தனிநபர் அக்கௌண்டை நீங்கள் கொடுக்க கூடாது. அதிகப்படியான வசூல் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக மாநில தலைமையினுடைய அனுமதி பெறாமல் செய்யக்கூடாது. ஏன் அதை நம்ம கிட்ட பெறாமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த ஒழுங்குக்கு தான் அதை சொல்றோம். உங்க நன்மைக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்றாக தான் அது இருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, நம்மளை நிர்வாகம் என்று எதற்கு வைத்திருக்கிறார்கள்? வீட்டுல போய் நான் நிர்வாகின்னு சொல்றதுக்கு வைக்கல. நிர்வாகி என்பவர்கள் நம்முடைய செயல்பாடுகளை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேற எல்லாருடைய செயல்பாடுகளுக்கும் முடிவு இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுக்கு தான் முடிவு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா மதீனாவுல தங்கிடுறாங்க. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மற்றவர்கள் பயணப்பட்டு போற மாதிரி நான் போகாத ஒரு சூழல்ல இருக்கிறேன், இங்கே தங்குற மாதிரி இருக்குது, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதன் மூலமாக அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஏராளமான நன்மையை தரலாம், உங்களை கொண்டு அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான நன்மையை தரலாம், சிலருக்கு நீங்கள் அங்க வந்து உங்களுக்கு படிப்பனையாக நீங்க இருக்கலாம், அதுக்காக தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக அது இருக்கும், நீங்க நன்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரிதான் நம்மளும் விளங்கிக்கிடணும். நம்மள அல்லாஹ் நிர்வாகத்துல கொண்டு வைக்கிறான்னு சொன்னா அதன் மூலமாக நிறைய நன்மைகள் செய்யறதுக்கு தான். அதன் மூலமாக நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யப்படுகிறது, இதுக்குத்தான் கிளையில நிர்வாகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம அஜெண்டாவுக்கு ஓய்வே கிடையாது, மௌத்தாகிற வரைக்கும் கிடையாது. பெண்கள் பயான், ஆண்கள் பயான், தர்பியாக்கள், அதே போல வந்து தாய்க்கள் உருவாக்குறது, கிளை நிர்வாகத்தை சரி பண்றது, பள்ளிவாசலை சீரமைக்கிறது, பள்ளிவாசலுக்கு பயான் பண்ண வரக்கூடிய தாய்க்கு சரியாக அவங்களை வழி நடத்துறது, இன்னும் எண்ணற்ற உங்க இடத்தில் என்னென்ன சீர்கேடுகள் மலிந்து கிடக்கிறதோ அதை சீர்படுத்துவதற்கு தான் கிளை நிர்வாகிகள். எங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய சிற்கை, அநியாயத்தை, மௌலூதை, பாத்திகாவை, இது மாதிரி எண்ணற்ற விதத்தான காரியங்களை எதிர்த்து பிரச்சாரம் களப்பணி ஆற்றுவதற்காக அல்லாஹ் எங்களை நியமனம் செய்திருக்கிறான். அப்படின்னா எப்போ அது வந்து பயன் கிடைக்கும், எப்போ அந்த நன்மை கிடைக்கும், எப்போ அந்த செயல்பாடு கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சரியான ஆக்கப்பூர்வமான நிர்வாகியா இருந்தா தான் கூடும். உள்ளுக்குள்ள ஒரே பஞ்சாயத்து, தலைவர் செயலாளர் பேசுறது இல்ல, செயலாளர் பொருளாளர் பேசுறது இல்ல, அல்லது உள்ளுக்குள்ளேயே நீயா நானாங்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நிர்வாகம் என்ன செய்யாது, உருப்படாது. அப்ப என்ன செய்யணும், நிர்வாகம் சொன்னா நிர்வாக முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் தான் நிர்வாகத்தினுடைய மெயின் அத்தாரிட்டி. தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் தாங்க, நான் ஒரு நேரத்துல கிளையில தலைவரா இருக்கும் போது, அல்லது நான் வந்து ஒரு காலத்துல தலைவரா இருக்கும் போது இவர் செயலாளராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு, இப்போ இவர் வேற இந்த பொதுக்குள்ள தான் தலைவர் ஆயிட்டாரு, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. தலைவர் ஆயிட்டார்ல, தலைவர் ஆயிட்டாருன்னா தலைவர் தான். நான் சீனியர்கிட்ட ரொம்ப காலமா 20 வருஷமா ஜமாத்துல போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, பசகிண்டி தந்துட்டு இருந்தாரு, எதை செஞ்சா நமக்கு என்னங்க, இப்ப தலைவர் ஆயிட்டார்ல. அப்ப தலைவர் ஆகிவிட்டால் அல்லாஹ் கொடுத்துட்டான், நம்ம விளங்கிடணும். அல்லாஹ் ஒருவரை முதன்மைப்படுத்தி விட்டான், முடிஞ்சு போச்சு. அப்ப யாரை கிளை நிர்வாகத்தில், மாவட்டத்தில், மாநிலத்தில் எதில் இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் அல்லாஹ் ஒருவரை நியமனம் செய்து விட்டால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை. அதுக்கு அடுத்து யார் வர்றாங்க, செயலாளர். தலைவருக்கு அடுத்த ஸ்டேஜ் யார் தான் இருக்கிறாங்க நிர்வாகத்துல, செயலாளர், அடுத்து பொருளாளர், தலைவருக்கு உதவியாக துணைத் தலைவர், அடுத்து இன்னவர துணை செயலாளர்கள்லாம் வர்றாங்க. அணி செயலாளர்கள் எல்லாம் அவங்க வந்து உபரியாகத்தான், கூடுதல் உதவிக்காக தான் அவங்களை நம்ம வச்சிருக்கிறோம். முதன்மை நிர்வாகம் என்பது தலைவரை கொண்டு கட்டமைக்கப்பட்ட நிர்வாகம் தான், அவங்களுக்கு கட்டுப்படுறது தான் சரியான விஷயமா இருக்கும். அப்ப தலைவர்னா என்னங்க, அவர் எல்லையற்றவரா, அவர் கேள்வி கேட்க முடியாதா, அவர் செஞ்சதுதான் நடக்குமா, அவர் சொன்னதுதான் சட்டமா, அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி அவரும் வழங்க மாட்டாரு. தலைவர்னா என்ன, கட்டுப்பட்டு மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி வழி நடத்தணும், இது தலைவர். இது அவருடைய அம்சத்தோடு அவர் அமைஞ்சுக்கிடுவார். செயலாளர் என்ன, தலைவர் சொல்றதை கேட்டு செயலாளர் அதை ஆக்டிவ் செய்யணும், மற்ற நிர்வாகிகள் அந்த நிர்வாகம் சொல்வதை கேட்டு நடக்கணும். ஒரு மசோதா வருகிறதா, செயல் திட்டங்களை தலைவரும் சொல்லலாம், தலைவருடைய அனுமதியில் செயலாளரும் வைக்கலாம். என்ன, ஒரு திட்டமிடுதலோடு அந்த நிர்வாக மசோதாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, சக நிர்வாகிகளிடையே ஊசி குத்துற வேலையை செய்யக்கூடாது.
இப்படியே ஊசியை குத்தி 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 யாரு குத்துனானே தெரியாது. கடைசியில அந்த ஊசியை முதல்ல சக நிர்வாகிக்கு இடையில குத்துனது யாருன்னே தெரியாம கடைசியில கண்டுபிடிச்சி இன்னார் தான் குத்துனாருன்னு தெரியுற அளவுக்கு நம்ம நினைச்ச கூட ரொம்ப வேதனைப்படுற அளவுக்கு இப்படிலாம் ஆச்சுன்னு சொன்னா நிர்வாகத்துல செயல்பாடு கூடுமா? தாவாக்கள் நடக்குமா? தர்பியாக்கள் நடக்குமா? பொதுக்கூட்டம் நடக்குமா? பதிலடி கொடுக்கணும். நிர்வாகங்கிறது நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்குல்ல. நிர்வாகம் என்பது எதிர்காலத்துல நம்மை நோக்கி இந்த ஜமாத்தை அழிக்க, கொள்கையை அழிக்க எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முனைப்போடு எப்படி சந்திக்கிறது? வைய பொதுக்கூட்டத்தை, வைய தெருமுன கூட்டத்தை, வைய இந்த மாதிரி விஷயங்களை உடனே சந்தி. நம்முடைய நிர்வாகம் என்பது உடனே செய்யக்கூடியவர்களாக, கிளை நிர்வாகம் அப்படி ஒரு பூஸ்ட் எனர்ஜி உள்ள ஒரு மாபெரும் நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பா இகலாசோடு நம்ம பயணிக்கணும். நமக்கு எந்த ஒரு நேரத்திலையும் தலக்கணம் வந்துடக்கூடாது. தலக்கணம் வந்தா கண்டிப்பா இறை உதவி கிடைக்காது. நல்லா விளங்கிக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்பது செயல்பாடுக்கு தான். ஆனால் வந்திருக்கக்கூடிய நிர்வாகமே நமக்கு தலக்கணத்தை உருவாக்குது. அது ஒரு கிபுரை உருவாக்குதுன்னு சொன்னா அது நமக்கு அழிவை ஏற்படுத்திவிடும். அதனால பெருமை இல்லாத, ஆணவம் இல்லாத, அல்லாஹ் கொடுத்த பணியை செய்வதற்கான ஒரு கிளை நிர்வாகியாக நாம் ஜொலிக்கும் போது கண்டிப்பாக அந்த கிளையில ஏராளமான செயல்பாடுகள் மிக சிறப்பான முறையில நடக்கும். அதுல எந்த ஒரு தொய்வுகளும் நமக்கு இருக்காது. இல்ல அஜெண்டா இல்ல பாய், எத்தனை திருப்பி இந்த அஜெண்டா வைக்கிறது? கொரோனா காலகட்டத்துல கொரோனா வந்த பிறகு மற்ற எல்லா அமைப்புகளும் முடங்கி விட்டது. நம்ம அமைப்பு முடங்கியதா? நம்ம என்ன செஞ்சோம்? இணையதளத்துல பொதுக்கூட்டம், இணையதளத்துல தெருமுனை கூட்டம், அதே போல இணையதளத்துல ஆர்ப்பாட்டம், இணையதளத்திலேயே என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யக்கூடியவர்களாக இருந்தோமா இல்லையா? அது மாதிரிதான் நம்ம தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக உத்வேகமாக உங்களுடைய பணிகளை நீங்க என்ன செய்யுங்க. அடுத்து உங்க கிளை நிர்வாகத்துல தாயிக்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களை நீங்க வகுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தாயிக்களை உருவாக்கணும். கிளை நிர்வாகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பேச்சாளராக திறன் பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதை கரெக்டா செய்யுங்க. அதே போல நிர்வாகத்தை ஃபில் பண்ண வேண்டும். எப்ப பார்த்தாலும் அந்த 3 பேரை விட்டு ஆள் இல்லை, 2 பேரை விட்டு ஆள் இல்லை. நிர்வாகம் என்பது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம். உருவாக வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும். உருவாகவும் செய்யணும், உற்பத்தியும் செய்யணும். நம்ம போனாலும் அடுத்து இந்த கிளை நிர்வாகத்தை யாரு சுமக்கிறது, யாரு கொண்டு போறது? பள்ளிவாசல் இருக்குது. எத்தனை பிரச்சனைக்கு நம்மளை அணுகுறாங்க பாருங்க. எவ்வளவு குடும்ப பிரச்சனைக்கு நம்ம அணுகுறாங்க. நம்மளால எவ்வளவு காரியங்களை ரப்புல் ஆலமீன் செய்கிறான் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ரத்த தானம் கொடுக்குறீங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு போன் வருது, வேலூர்ல சிஎம்சி 5 யூனிட் ரத்தம். வெளிநாட்டுல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக தொடர்பு கொண்டு 5 யூனிட் ரத்தம் கொடுங்கிறாங்க. நம்ம ஜமாத்தின் சார்பாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஏற்பாடு நடக்கிறது. இது நிர்வாக கட்டமைப்பு இல்லைன்னா சாத்தியப்படுமா? ரத்தம் கொடுக்கப்படுகிறது, ரத்தத்தினால் நன்மை கிடைக்கிறது. அதனால ஏராளமான மக்களுடைய வெறுப்புகளை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு நன்மை கிடைக்கிறது. இவ்வளவு நன்மையான வெறுப்பு பிரச்சாரங்களை உடைக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இரத்த தானங்களின் மூலமா செய்யறோம். இந்த வாய்ப்பு எதன் மூலமா கிடைக்குது? நிர்வாகத்தின் மூலமா தான். நம்ம ஜமாத்தை சார்ந்த கிளை நிர்வாகிகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, அங்க போய் என்ன செஞ்சிருன்னா 12 மணி நேரம் வேலை, 18 மணி நேரம் வேலை, பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறது. இப்படியான நிறைய நெருக்கடி. உடனே வாட்ஸ்அப்ல பேசி போடுவாங்க, அண்ணே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் இன்னும் ஊர்ல இந்த இடத்துல இப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஐடென்டி கொடுத்து நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், உதவி செய்யுங்க சொன்ன உடனே அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நமக்கு மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 22 மண்டலங்கள் இருக்கிறது. அங்கே இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. நீங்க கத்தார்ல கூடுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால இதே போல 250 பேர் இருப்பார்கள். செயற்குழுக்கு நான் சொல்றது, செயற்குழு பொதுக்குழுக்கு. சவுதியில கூடுறீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால இது போல் 300 பேர் இருப்பார்கள். வெளிநாட்டுல பொழைக்க போறாங்க. ஜமாத்தினுடைய ஏகத்துவ கொள்கை, இந்த ஜமாத்துல இருந்தா ஏகத்துவத்துல இருக்கலாம், பயணிக்கலாம், நன்மை செய்யலாம். அதனால இந்த ஜமாத்துல ஏதோ நிர்வாகியோ ஆதரவாளரோ ஏதோ ஒரு செட்டப்ல நம்ம இருப்போம்னு விளங்கி வேலைக்கு சென்றவர்கள் அங்கே கிட்டத்தட்ட 22 மண்டலங்களாக அங்கே காட்சி அளிக்கிறார்கள். சிக்கல்ல சிக்கின உடனே
அவங்கள என்ன செய்யறாங்க, ரிலீஃப் பண்ணி ஊர்ல வந்து விட்டுறாங்க. நீ போயிட்டு வாங்க, என்ன வேணும், போக்குவரத்து, அங்க மொழி பிரச்சனை, அதை சரி செய்யறாங்க. உடனே எல்லாம் நடக்கு பாருங்க. அப்ப இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு நன்மை, அவங்களுக்கு நன்மை, அவர்களால் நமக்கு நன்மை. தமிழகத்தில் கூட பாருங்க, தமிழகத்துல நீங்க எங்கேயோ போய் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று உங்களுக்கு பாதிப்பு. நம்ம கிளை நிர்வாகம் இல்லாத ஒரு இடம் உண்டா? நம்ம மாவட்ட நிர்வாகம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தமிழகம் இருக்கிறதா? மற்ற அமைப்புக்காரர்கள், மற்ற அரசியல்காரர்கள் இன்னைக்கு நம்முடைய அமைப்பை பார்த்து அதை வியக்கக்கூடிய அளவுக்கு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அந்த நிர்வாக கட்டமைப்பு சீராக இருப்பதனாலதான். அதுல வந்து சின்னதாக வேர் அழுகி போச்சு, அல்லது வந்து ஒரு செடி இருக்கிறது, அதுல இருக்கிற வேர்கள் நீரை சரியாக உரிகிறது இல்ல, அது வேறாத்தான் இருக்குது. சரியா உறிஞ்சி மேல இருக்கக்கூடிய தண்டுக்கு நீரை அனுப்பி அது வந்து பூக்களாக கனிகளாக மாறலன்னு சொன்னா அந்த வேர் வேர் கிடையாது. எந்த வேர் நல்ல வேர்? நீரை அப்படியே உறிஞ்சி எடுக்கணும், அப்படியே அந்த தண்டுகளுக்கு அனுப்பி அதன் மூலமாக விளைச்சலை கொடுக்கணும். அதே போலதான் இந்த ஏகத்துவ கொள்கையை நாளைக்கு நமக்கு மறுமையிலே இறைவனிடத்திலே கூலியை பெறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இறைவனுடைய அந்த மாபெரும் கொள்கையை மக்களிடத்திலே சொல்வதற்காகத்தான் இந்த நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய வேர்களாக நாம் இருக்கிறோம். தண்ணீரை அப்படி எப்படி உறிஞ்சி வேர்கள் எடுத்து அது விவசாயத்துக்கு அது பயனளிக்கக்கூடிய ஒரு செழுமை மிக்க ஒரு செடியாக மாறுகிறதோ, அதே போல நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு எண்ணற்ற நற்காரியங்களை செய்யுங்கள். மாவட்டம் சொல்லக்கூடிய எல்லா அஜெண்டாக்களையும் உடனே நிறைவேற்றுங்க. ஒரு மாசம் ஆயிடுச்சு, 1.5 மாசம் ஆயிடுச்சுன்னு வரல, எங்களுக்கு வழிகாட்டுங்க. அப்படி ஏக்கமா இருக்கு, தாக்கமா இருக்குங்கிற அளவுக்கு உங்களுடைய உணர்வுகள் கிளை நிர்வாகத்திலே ஜொலித்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் மறுமையிலும் ஜொலிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.